இன்றைக்கும் நம்ம யோசேப்பினுடைய தலையின் மேல ஆண்டவர் வைத்த அந்த 10வது ஆசீர்வாதத்தை குறித்து இன்றைக்கு நம்ம தியானித்து இன்றைக்கு ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 43ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நாங்கள் யோசேப்பின் வீட்டிற்கு கொண்டு போகப்படுகிறதை கண்டு பயந்து முன்னே நம்முடைய சாக்குகள் இருந்த பணத்தின் நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் அண்டையிலே சேர்ந்து வீட்டு வாசற்படியிலே அவனோடே பேசி, ஆண்டவனே, நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே. நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்த போது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளிலே போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்திலே விட்டான். மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வரும் அளவும் காணிக்கைகளை ஆயத்தமாய் வைத்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள்ள அவனிடத்திலே கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து, நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாய் இருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்தோம். இஸ்ரவேலுடைய புத்திரராகிய கிட்டத்தட்ட 10 பேர், நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது 10 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்பொழுது எகிப்திற்கு தானியம் கொள்ளும்படியாக அவர்கள் முன்பே வந்தார்கள். முன்பு வந்த போது யோசேப்பு அங்கே இருக்கிறான். இப்பொழுது அவர்களுடைய சாக்குகளிலே அவர்கள் கொண்டு போன, இங்கிருந்து கொண்டு போன அந்த பொருட்களுடைய சாக்குகளிலே இவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் போடப்பட்டிருந்தது. பயந்து போறாங்க. யோசேப்பினுடைய வேலைக்காரத்தில் சொல்றாங்க, இந்த மாதிரி யார் போட்டதுன்னு தெரியல. உடனே அவர் சொல்றா, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், உங்களுடைய பணம் எங்களிடத்துல வந்து சேர்ந்துருச்சு. இப்போ ஒன்று செய்யறாங்க, யோசேப்பு வரும் அளவும் அவனுக்கு காணிக்கை கொடுக்கும்படியாக அவங்க அப்படியே எடுத்து வச்சுட்டே இருக்கிறாங்களாம். எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு சூழ்நிலையை பாருங்க. யோசேப்பு இன்னும் வரல. அவனுடைய சகோதரர்கள் அவனிடத்திலே அந்த காணிக்கைகளை கொடுத்து எல்லாரும் முகம் குப்புற விழுந்து, வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை வணங்கினார்கள். சோ இன்றைக்கு நான் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதமான வார்த்தை அப்படின்னா, யோசேப்பினுடைய தலையின் மேல ஆண்டவர் வைத்த 10வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவனுடைய எதிரிகளுக்கு முன், இல்லைன்னா அவனை பிடிக்காதவர்களுக்கு முன், அவனை வெறுத்தவர்கள் முன் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார்.
சோ யோசேப்பினுடைய தலையின் மேல இருந்த 10வது ஆசீர்வாதம், அவனை பகைச்சாங்கல்ல, அவனை வெறுத்தாங்கல்ல, அவனை ஏளனமாய் பேசினாங்கல்ல, அவனை தூக்கி குழியில போட்டாங்கல்ல, அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் அல்லவா, அவனை இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இவனை கொன்னு போட்டுருவோம், இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று கிண்டல் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு இந்த நேரத்தில், இந்த காலை வேளையில, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை உங்க தலை மேல ஆண்டவர் வைப்பேன்னு சொல்றாரு. எந்த ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு போகிற பாதை எதிரிகளுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகலாம். உங்களுடைய சொந்தங்களுக்கு முன்பாக ஒருவேளை நீங்கள் மிகவும் வருத்தத்தோடு இருக்கலாம். ஐயோ, அவன் முன்பாக ஒரு நாளாக நான் வாழ்ந்து காமிக்கணும், ஒரு நாளாவது நான் தலை நிமிர்ந்து இருக்கணும், அவன் முன்னாடி நான் வெட்கப்பட்டு போயிருவேனோ, அவன் முன்னாடி ஒன்னும் இல்லாம போயிருவேனோ, அவன் முன்னாடி ஆசீர்வாத குறைவாய் போயிருவேனோ, அவன் சொன்னது மாதிரியே என் வாழ்க்கையில நடக்குது, அவங்க சொன்னது மாதிரியே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடக்குது, நீ பலவீனப்பட்டு போவ அப்படின்னு சொன்னாங்க, அதே மாதிரி நான் பலவீனப்பட்டு போறேன், உனக்கு இந்த காரியம் நஷ்டமாகும்னு சொன்னாங்க, அந்த மாதிரியே நான் நஷ்டப்பட்டு போகிறேன். ஆண்டவரே, எது நடந்தாலும் அவனுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போக கூடாதுன்னு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரு இருதயத்தில் வாஞ்சியோட இருக்கலாம். நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதிரிக்கு முன்னாடி, என்ன மேல பொறாமப்பட்டவங்களுக்கு முன்னாடி நாங்க ஒண்ணும் இல்லாம போகணும்னு நினைக்கலாம். இல்ல இல்ல, இஸ்ரவேலின் கர்த்தர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். எதிரிக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற ஒரு நாள் சீக்கிரம் வரும். இந்த யோசேப்பினுடைய தலையின் மேல அந்த ஆசீர்வாதத்தை வைப்பது நிச்சயம். ஆனால் நான் நம்புறேன், உங்க எல்லார் மேலையும் அந்த ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோ என்னுடைய ஆண்டவர் யார் தெரியுமா? சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், சத்துருக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். நீங்கள் ஆதியாகமத்திலே நீங்கள் ஆபிரகாமனுடைய மகன் ஈசாக்கை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் ஏசேக்கு என்கிற ஒரு துறவை தோண்டும் போது அவர்கள் தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். சித்தனா என்கிற இடத்துல போய் துறவை தோண்டும் போது அங்கேயும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனா ரகபோத் என்கிற ஒரு இடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ண வர்றதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே இல்லை. அங்கே ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தது நிமித்தமாய் அவனை வெறுத்தவங்க, அவனை பகைச்சவங்க, அவனை ஒதுக்குனவங்க, நீ எங்களை விட்டு போயிரு அப்படின்னு துரத்துனவங்க அத்தனை பேரும் வந்து சொன்னாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ. சோ அந்த எதிரிகளுக்கு முன்பாய், ஒதுக்குனவங்களுக்கு முன்பாய், அவனை என்னை விட்டு போயிருன்னு துரத்துனவங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்தினது உண்மையானால், இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யார் அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறீர்கள் என்று தெரியல, ஆனா யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல வரும். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாய் எதிரிகளுக்கு முன்பாய், உங்களை ஒதுக்குனவங்களுக்கு முன்பாய், உங்களை துரத்தினவங்களுக்கு முன்பாய், உங்க மனசை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு முன்பாய், இனி வளர மாட்டேன்னு சொன்னவங்களுக்கு முன்பாய், உங்களை சபிச்சவங்களுக்கு முன்பாய், உங்க மேல ரொம்ப பொறாமப்பட்டு உங்களை அவதூறாய் பேசின அந்த ஜனங்களுக்கு முன்பாய் உங்களை உயர்த்துகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும் என்று நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். நிச்சயமாகவே அந்த நாள் வரப்போகிறது, சீக்கிரமாய் அந்த நாள் வரும். ஹல்லேலூயா. எனக்கு மிக ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, எப்பா, யோசேப்பினுடைய தலை மேல நான் வச்ச ஆசீர்வாதம் அவன் எதிரிக்கு முன்னாடியே நான் அவனை உயர்த்தினாப்பா. அவங்க அத்தனை பேரும் பாருங்க, கூட பிறந்த சகோதரர்கள் தான் அவனுக்கு விரோதியாய் மாறினார்கள். அவர்கள் தான் அவன் மேல பொறாமப்பட்டாங்க. அத்தனை பேர் என்ன பண்ணாங்களாமா, எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, காணிக்கையை வச்சுட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாமா.
காணிக்கையை வச்சுட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கொடுக்கறதற்காக. சோ அப்ப யோசேப்பை எந்த அளவுக்கு அவங்க ப்ளீஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை எட்டாத உயரத்துல உயர்த்தினார். அவன் வந்த உடனே காணிக்கையை கொடுத்துட்டு சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாதல்லவா? உன் சகோதரர்களுக்கு நடுவே உன்னுடைய அரிக்கட்டை நிமிர்ந்திருக்க பண்ணுவேன்ற அந்த சொப்பனம் இப்ப நிறைவேறிச்சுல்ல, அந்த தரிசனம் இப்ப நிறைவேறிச்சுல்ல. காலங்கள் மாறினாலும் நாட்கள் தாண்டினாலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லுகிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்கு இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் 3 காரியங்களை என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசினார். அப்படின்னா ஒரு எதிரிக்கு முன்பாக, இல்லைன்னா சத்துருக்கு முன்பாக, தம் மேல பொறாமைப்பட்டவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் யோசேப்பை 3 ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிச்சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் ரொம்ப அதை விரும்பினேன், ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவர் யோசேப்பை 3 விதமாய் ஆசீர்வதிக்கிறார். எடுத்துக்கொள்ளலாமா? முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 42ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்திற்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவர்கள் சகோதரனுடைய அனுப்பவில்லை. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களோடே இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். யோசேப்பு அத்தேசத்து அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். 7வது வசனம், யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவனைப் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. எனக்கு இந்த யோசேப்பினுடைய சம்பவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த வசனம் தான். நீ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். 8வது வசனம், யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. ஹலோ, எதிரிக்கு முன்பாக, நம்ம மேல பொறாமைப்பட்டவங்களுக்கு முன்பாக, நம்மளை பகைச்சவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் நம்புறேன், எதிரிகளுக்கே அடையாளம் தெரியாத அளவிற்கு நம்மை உயர்த்துகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். எதிரிகளுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர்களை உயர்த்துவார். அவங்க எவ்வளவு யோசிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர்களை உயர்த்துவார். அதான் யோசேப்பினுடைய சகோதரர்கள் 10 பேர் வந்து நிக்கிறாங்க. 10 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தன் கூட தனக்கு முன்பாக நிற்கிறவன் யோசேப்புன்னு அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. ஒருத்தன் கூட கண்டுபிடிக்கல. ஆனா அவங்க வந்து முன்னாடி நின்ன உடனேயே யோசேப்பு அவங்க தன்னுடைய சகோதரர்கள் என்று கண்டு கொண்டான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? யோசேப்பினுடைய சகோதரர்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை விட கேவலமா தான் இப்ப மாறிட்டாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இப்பவும் இருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் மாறல, அவங்க கலர் மாறல, அவங்க அலைச்சல் மாறல, அவங்க பதவி மாறல, எதுவுமே மாறல. ஆனா 15 ஆண்டுகளுக்கு முன்பாக யோசேப்பை பார்த்த சகோதரர்கள் யோசேப்பை தன்னுடைய சகோதரன் கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, யோசேப்புக்கு
15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செட்டப் இல்ல, இப்ப எல்லாமே மாறிடுச்சு. யோசேப்பினுடைய பாஷை மாறிடுச்சு. வேதம் சொல்லுது அவன் துப்பாசியை கொண்டு பேசினான். பாஷை மாறிடுச்சு. அங்க உள்ள பாஷையை கத்துக்கிட்டான். பாஷை மாறிடுச்சு, ஸ்டைல் மாறிடுச்சு, ட்ரெஸ் மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு, கையில மோதிரம் வேற. ஐயோ, அவனுக்குன்னு ரதம் வேற, அவனுக்குன்னு வேலைக்காரங்க வேலைக்காரிகள். அவன் ஒரு பெரிய எஜமானனாய் உட்கார்ந்து இருக்கிறான். அத்தனை பேரும் அவனை வணங்கி 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 கடந்து போறாங்க. சோ எதிரிகள், தன்னை வெறுத்த தன்னுடைய சகோதரர்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி வச்சார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நிறைய பேருடைய பழமொழியாய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் உங்களை ஞாபகம் வச்சிருக்கலாம். நீங்க ஒன்றும் இல்லாதவங்கன்னு ஞாபகம் வச்சிருக்கலாம். நிறைய பேர் நீங்க வந்து வேஸ்டான ஒரு ஆளுன்னு ஞாபகம் வச்சிருக்கலாம். நீங்க பொழைக்க தெரியாத ஆளுன்னு ஞாபகம் வச்சிருக்கலாம். ஐயோ, இவன் இப்படி ஆயிட்டானே, இப்படி ஆயிட்டாளே அப்படின்னு உங்களை பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை மாறி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றார், வெகு சீக்கிரத்துல ஒரு நாள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அதான் நீங்க அதே தெருவில் போவீங்க. இதுக்கு முன்னாடி வெட்கப்பட்ட அந்த தெருவில் போவீங்க. இதற்கு முன்பாக பாரத்தை சுமந்த அந்த கிராமத்துக்குள்ள நீங்க போவீங்க. அந்த சொந்தக்காரங்களுக்கு உள்ள நீங்க போவீங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல போகும்போது உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, இவங்க யாருப்பா, இவங்க யாருப்பா. ஒரு காலத்தில் அந்த தெருவில் நீங்க வெட்கத்தோட போனீங்க, அவமானத்தோட போனீங்க. ஆனா அதே தெருவில் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உங்களை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ப முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? நான் நம்புறேன். நான் அடிக்கடி ஒரு சாட்சியை சொல்லுவேன். இந்த சாட்சியை நீங்க ஒருவேளை இதற்கு முன்பாக கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாட்சி. நான் வந்து ரொம்ப படித்தவன் இல்லை, ரொம்ப குறைவாக படித்தவன். நிறைய பேருக்கு தெரியும். 10th வந்து ஒரு 3 பாடம் ஃபெயில் ஆகிட்டேன். அது என்னுடைய டோட்டல் மார்க்கே வந்து 155 தான். என்னமோ தெரில, எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து நிறைய வேலை படிக்கிற நாட்களில், அதான் காலையில் ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்டோம்னா 8 மணி வரைக்கும் வாழைக்கு தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஓட்டமாக ஓடி அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் லீவு நாளில் சனிக்கிழமை லீவு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், செங்கல் சூளை வேலைக்கு போயிடுறது. இப்படியே வந்து வேலை செஞ்சதுனால படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. 10th ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் எங்கள் பாஸ்டருக்கு என் மேலே பயங்கரமான கவலை. டேய், என்னடா ஒரு 10th நீ பாஸ் பண்ணாதான்டா எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்த்து விட முடியும் அப்படின்னு எங்கள் பாஸ்டர் டுட்டோரியலில் போய் இந்த தோத்து போன 3 பாடத்தையும் எழுதிடுறியான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், தாராளமாக எழுதுகிறேன் பாஸ்டர், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. உடனே எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு டுட்டோரியலில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டார். ஒரு அம்மா அங்கே இருந்தாங்க. அந்த அம்மா ஃபஸ்ட்டு சரி ஒரு 3 பாடம் நீ ஃபெயில் ஆகிட்ட, ஃபஸ்ட்டு மேக்ஸ் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸில் இருக்கிற அந்த பாடத்தை அவங்க போர்டில் எழுதி போட்டாங்க. கூட்டல் எழுதி போட்டாங்க. எனக்கு கூட்டல் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் கழித்தல் எழுதி போட்டாங்க, கழித்தல். ஆனால் இந்த பெருக்கல் வகுத்தல் எனக்கு சுத்தமாக தெரில. சுத்தமான 1% கூட தெரில. என்ன எழுதி போடுறாங்கன்னே தெரில எனக்கு. அப்போ என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஒரு 3 நாள். என்னால் ஒன்றுமே அதை கிராஸ் பண்ணவே முடியல. அப்போ எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர், இவனை இந்த டுட்டோரியல் இல்லை பாஸ்டர், உலகத்தில் இருக்கிற எந்த டுட்டோரியலில் கொண்டு போய் விட்டாலும் இவன் எத்தனை வருஷம் படித்து எழுதினாலும் 10th இவன் பாஸ் பண்ண மாட்டான் பாஸ்டர். நீங்கள் இவன் 10th பாஸ் பண்ணுவான் அப்படின்னு கனவுல கூட நினைக்காதீங்க, இவனை கூட்டிகிட்டு போயிருங்கன்னு விட்டாங்க. ஸோ டுட்டோரியலிருந்தும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பாஸ்டர் இன்னொரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் என்னை ஜாயின் பண்ணி விட்டார். நாட்கள் தாண்டிருச்சு. அப்புறம் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டு பைபிள் காலேஜுக்கு வந்து 3 வருஷம் படித்து முடித்து பாஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் சென்னைக்கு போய் அதுக்கப்புறம் திருச்சிக்கு போய் திரும்ப பலவீனப்பட்டு திரும்ப ரத்னபுரியில் ஊழியத்தை ஆரம்பித்து கர்த்தர் கோயம்புத்தூரில் ஊழியத்தை நடத்தி கடந்த
சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வந்து இங்கேருந்து ஊருக்கு போகிறேன். காரில் போகும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த ஏரியா போகும்போது இந்த ஏரியாவில் ஒரு டுட்டோரியலில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி அவங்க வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, நீங்கள் எங்கே போனாலும் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த டுட்டோரியலில் போய் அந்த டீச்சர் இருக்காங்களா அப்படின்னு ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இந்த டுட்டோரியலுக்கு போனேன். போய் நிற்கும்போது பார்த்தா அதே டீச்சர் அங்கே உட்காண்டிருந்தாங்க. கொஞ்சம் வயசாகி இருந்தாங்க. அப்போது அந்த டீச்சருக்கு முன்னாடி போய் நின்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னை பார்த்தோன்னே எந்திரிச்சு நின்ட்டாங்க. அது கிராமம் தானே, கிராமத்தில் இருக்கும்போது ரொம்ப ஒல்லியாக ரொம்ப அசிங்கமாக டவுசர் போட்டுட்டு இருந்த அந்த காலங்களில், இப்போது ஒரு தோரணையோட ஒரு ஆளோட நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு காரில் போய் இறங்கி அங்கே போய் நிற்கும்போது அவங்க என்னை பார்த்தோன்னே எந்திரிச்சு நின்று என்னை பார்த்து கேட்டாங்க, சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் அவங்கள பார்த்து கேட்டேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன் சார், நீங்கள் அப்படின்னு. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார், நீங்கள் அப்படின்னு அவங்க ரொம்ப கொஞ்சம் பயப்பட்டது மாதிரி பேசினாங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பையன் 10th 3 பாடம் ஃபெயில் ஆகி உங்கள்கிட்ட வந்தான் 1999. அப்போ நீங்கள் வந்து அந்த பையனை வந்து இல்லை அவன் வந்து இனி இப்போ 10th பாஸ் பண்ண முடியாதுன்னு அனுப்பி விட்டீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்க கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தாங்க. ஆமாம், பென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தாங்க. உடனே அவங்கள பார்த்து சொன்னேன், நான் தான் அது அப்படின்னு. உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா ஆள் மாறிட்ட, குரல் மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு, செட்டப் எல்லாம் மாறிடுச்சு, கார்ல எல்லாம் வந்து இறங்குற, எப்படிதான் இருக்கிற, எங்கதான் இருக்கிற, என்னதான் செய்யற, கண்டினியூவா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், என் ஆண்டவர் நம்மளை, அவங்க எதிரி கிடையாது எனக்கு இது, ஆனா அந்த நாட்கள்ல அவங்க அப்படிதான் செய்யணும், அவங்க அப்படிதான் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா படிக்கவே முடியாத ஒரு பையனை அவங்க வந்து பண்ண முடியாது, ட்ரை பண்ண கூட முடியாது, ட்ரை பண்ற அளவு கூட நான் இல்லையே. ஆனா நான் நம்புறேன், சில நேரத்துல நம்ம வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல, இனி இவங்க தேரவே மாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட இடத்துல, அவங்க எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்துவார் தெரியுமா? அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துறதற்கு வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து, உங்கள் பிள்ளைகளை பார்த்து பரிதாபப்படலாம். என்ன உங்க பையன் இப்படி ஆயிட்டான், என்ன உங்க பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, என்ன நீங்க இப்படி ஆயிட்டீங்க, பரிதாபப்படுற அளவிற்கு நீங்க மாறி இருக்கலாம். ஆனா வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல உங்களை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உங்களை உயர்த்துகிற ஒரு காலம் சீக்கிரமாய் வரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, நம்புறீங்களா? ஸோ யோசேப்புக்கு ஆண்டவர் எதிரிக்கு முன்பாய் கொடுத்த அந்த முதல் உயர்வு என்ன அப்படின்னா, அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் அவனை வல்லமையா இடை கட்டினார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோசேப்பை ஆண்டவர் எதிரிகளுக்கு முன்பாய், இல்லையென்றால் பொறாமைப்படுகிற ஜனங்களுக்கு முன்பாய், தன்னை உதறி தள்ளின அந்த சகோதரர்களுக்கு முன்பாய் ஆண்டவர் வந்து இரண்டாவது அவனை எப்படி உயர்த்துறார் அப்படின்றத 42ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? யோசேப்பு துப்பாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். இன்னொரு விசை கூட 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றார்கள். யோசேப்பு துப்பாசியை கொண்டு அவரிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். இப்போ இவன் வந்து யோசேப்பினிடத்துல அவங்க சகோதரர்கள் வர்றாங்க,
வந்த உடனே யோசேப்பு கொஞ்சம் ஆரம்பத்தில் அவர்களை ரொம்ப கடினமாய் நடத்துகிறது போல நடத்தினார். கேள்வி மேல கேள்வி கேட்டாரு. சரி, தம்பிய ஞாபகம் இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி மேல கேள்வி கேட்ட உடனே இவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடும்போது ரூபன் அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றான், டேய், அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட சொன்னா இல்லையாடா, இளைஞனுக்கு விரோதமா தப்பு பண்ணாதீங்க, யோசேப்புக்கு விரோதமா தப்பு பண்ணாதீங்கன்னு உங்களை அன்னைக்கு தலையால் அடிச்சிட்டனா, நான் அவ்வளவு தூரம் சொன்னனா, நீங்க ஒருத்தன் கேட்டீங்களாடா? இன்னைக்கு அவனுடைய ரத்த பழிய கடவுள் நம்மகிட்ட கேட்கிறாரா அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை யாரு கேட்டிருக்கா அப்படின்னா யோசேப்பு காதால கேட்டுட்டு இருக்கிறாரு. சரி, இப்போது மனம் திரும்புறது வந்துச்சே அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனால் வேதம் சொல்லுது, யோசேப்பு அவர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யோசேப்புக்கு நம்ம பேசுறது புரியும்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, யோசேப்பு ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சார்னா, நம்பவே முடியாத அளவிற்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நம்பவே முடியாத அளவுக்கு யோசேப்பு உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாய், உங்க மேல பொறாமைப்படுகிற ஜனங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்துவார் தெரியுமா? அவங்க நம்பவே மாட்டாங்க, நம்ப முடியாத அளவுக்கு. நீயா 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 அப்படின்னு 1000 கேள்வி கேட்பேன். நான் தான்டா அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ப முடியாது. நீ அவனா இருக்க வாய்ப்பே இல்லைப்பா, நீ அவனா இருக்க வாய்ப்பே இல்லை. நீ எப்படி கிடந்த எங்களுக்கு முன்னாடி, நீ எப்படி இருந்த, நீ என்ன செஞ்சிட்டு இருந்த, உன் பேக்ரவுண்ட் எங்களுக்கு தெரியாது, உங்க அம்மா அப்பா எனக்கு தெரியாது, உன் படிப்பு எங்களுக்கு தெரியாது, உன் டேலண்ட் எங்களுக்கு தெரியாது, உன் நாலேஜ், உன் அழகு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நீ அந்த அவர் கிடையாது, நீ அவர் கிடையாது. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளை, உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், இல்லைன்னா நீங்கள் யாராவது ஒருத்தர் மற்றவங்களுக்கு எதிரிகள் உங்களை கஷ்டப்படுத்துற அளவுக்கு இருக்கலாம். உங்க மேல ரொம்ப எரிச்சல் படலாம், உங்க மேல நிறைய பொறாமப்படலாம், உங்களை ரொம்ப வருத்தப்படுத்தலாம். ஆனா நான் நம்புறேன், வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். எப்படி தெரியுமா? நம்ப முடியாத அளவிற்கு, நம்ப முடியாத அளவிற்கு. அவங்க நிறைய பேர் கிள்ளி பார்ப்பாங்க, இவனா சே நம்பவே முடியலையே, நம்பவே முடியலையே, நம்பவே முடியலையே. ஆண்டவர் செய்தால் அப்படித்தான் செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் எனக்கு ஒரு சாட்சி அல்ல, பல சாட்சிகள் இருக்கு. ஏறக்குறைய சில நேரங்களில் எனக்கு எப்பவுமே யோசேப்பு ரொம்ப பிடிக்கும். யோசேப்புன்ற கேரக்டர் ஏன் அப்படின்னா, இந்த யோசேப்புனுடைய அவருடைய வாழ்க்கையில எந்தெந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்த்தாரோ, மோஸ்ட்லி அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் என்னை பார்க்கும்படியா எனக்கு செஞ்சாரு. இதெல்லாம் நான் லிட்டரலா பார்த்துருக்கிறேன். நிறைய பேருக்கு முன்பாக ஆண்டவர் நம்பவே முடியாத அளவுக்கு அவங்களை நிறுத்தினதை பார்த்துருக்கிறேன். ஆச்சரியமா இருக்கும். அதான் ஒரு விசை என்னுடைய ஊருக்கு நான் போகும்போது தூரத்துலேருந்து ஒருத்தர் கை காமிச்சார். என்ன ரொம்ப கொஞ்சம் கலரா, கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தார். கை காமிச்சாரு. கை காமிச்ச உடனே நானும் கை காமிச்சேன். என்னுடைய பக்கத்தில் வர்ற வரைக்கும் நான் அவரை யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல என்னால். பக்கத்தில் வந்த உடனே அவருடைய பல்ல பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை போயிடுச்சு. அவரை பார்த்து கேட்டேன், நீங்க தானா அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே ஆமா நான் தான், பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொன்னார். என்ன? ஆமா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நான் ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த ஸ்கூலுக்கே அவர் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் மார்க். டீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே நிக்க வச்சு எங்களை எல்லாரும் கைத்தட்ட சொல்லுவாங்க, நாங்கள் கைத்தட்டுவோம். பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி அந்த ஸ்கூல்லையே அழகா ட்ரெஸ் பண்ணி நீட்டா அயன் பண்ணி போட்டுட்டு வர்றது அவர் ஒருத்தர் தான். அவங்க அம்மா ரொம்ப வசதியானவங்க, குடும்பம் வசதியானவங்க. நான்லாம் அவருக்கு முன்னாடி போய் நின்று பேசக்கூட முடியாது, பேசவே கூட முடியாது. ஆனா அவர் அன்னைக்கு அதே வார்த்தையை சொன்னாரு,
டேய், நம்பவே முடியலடா, நம்பவே முடியலடா. நீ இவ்வளவு ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்னு நம்பவே முடியலடா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அந்த ஆண்டவர் எனக்கு மட்டும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவர், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர். நம்ம எத்தனையோ தவறுகளை செஞ்சிருக்கலாம், எத்தனையோ செஞ்சிருக்கலாம். பட் ஆண்டவரை போல ஒருவரும் இல்லை. அவர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் அப்படின்னா, உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை இல்லை எதிர்த்தவர்கள் விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாய் ஆண்டவர் இந்த யோசேப்புக்கு கொடுத்த மூணாவது ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கலாமா? 45ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 45ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்று இருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். ஹலோ, அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்று இருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். கவனிங்க, யோசேப்பு இப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் நான் தான் யோசேப்பு அப்படின்னு அவர் வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி சொல்றாரு, எல்லாருமே என்னை விட்டு வெளியே போங்கப்பான்னு சொல்லி வேலை செய்யறவங்களுக்கு முன்னாடி அவர் அலற விரும்பல, எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டாரு. எல்லாரையும் வெளியே போ சொல்லிட்டு சத்தமிட்டு அழுதார். சத்தமிட்டு, அதான் அதை எல்லாருமே கேட்டாங்களாமா, எகிப்தியர்களும் கேட்டார்கள். சத்தமிட்டு அழுதான். இப்போ சொல்றான், அவங்கள பார்த்து அழுதுட்டு சொல்றான், நான் தான் யோசேப்பு, நான் தான் யோசேப்பு, இன்னும் என் தகப்பனார் உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு கேட்ட உடனே வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாய் கலக்கமுற்றிருந்ததுனாலேயே மறு உத்தரம் ஒண்ணுமே சொல்லலையாமா. சோ நம்பர் 3, தன்னை எதிர்த்த, தன்னை விரோதித்த, தன்மேல் பொறாமைப்பட்ட, தன்னை தூக்கி குழியிலே போட்ட, தனக்கு எதிரியாய் மாறின அவங்க முன்னாடி ஆண்டவர் கொடுத்த 3வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாயடைச்சு போனாங்க. அதான் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம்ல, வாயடைச்சு போயிட்டேன். இவங்களுக்கு வாயே திறக்க முடியல, வாயை அடைச்சிட்டாங்க. என்னடா என்னடா சொல்ற, இங்க என்னடா நடக்குது? நீ யோசேப்பா? 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தூக்கி போடப்பட்ட யோசேப்பு நீயா? அப்படியே வாயை திறந்து அவங்களுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல. ஆண்டவர் உங்களை இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், உங்க எதிரிகளுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்துவார் தெரியுமா? ஒரு காலம் வரும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ரொம்ப பேசுறாங்கல்ல, யோசேப்பை பார்த்து ஒரு நாள் அப்படித்தானே பேசினாங்க. சொப்பனக்காரன் வர்றான் பாரு, சொப்பனக்காரன், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுது பார்க்கலாம், அவ்வளவு பேசினாங்கல்ல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக எப்படி ஆசீர்வதிச்சார்னா, வாய் அடைத்து போகிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து ரொம்ப பேசுறாங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து ரொம்ப அசுத்தமான வார்த்தைகளை பேசுறாங்களா? உங்களை குறை சொல்லி கொண்டே இருக்கிறாங்களா? இல்லைன்னா உங்களை வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்களா? ஆனா அதே எதிரி, பொறாமைப்படுகிற ஜனங்கள், நான் நம்புறேன் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்த்து வாய் திறந்து எதுவும் பேச முடியாம வாயடைத்து போகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்க வாய் அடைச்சு போயிடுவாங்க. நோ கமெண்ட்ஸ். உங்களை குறித்து அவங்களுக்கு எந்த கமெண்ட்டும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை எட்டாத உயரத்தில் கொண்டு போய் உயர்த்திடுவாரு. அவங்க உங்களுக்கு விரோதமாக பேசணும்னு நினைப்பாங்க, வாய் அடைச்சிட்டு போயிடுவாங்க. டேய் பேசினா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொன்றுவான்டா, அமைதியாடுறா, பேசக்கூடாது, பேசவே முடியாது. அந்த லெவல்ல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஒரு நாள் ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். அப்ப நான் நம்புறேன், இன்னைக்கு பேசுறாங்க பாருங்க அத்தனை பேரும், அவங்க பேசவே முடியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். உங்களையும் அப்படி உயர்த்த போறார். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஸோ யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த, எதிரிகளுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த மூன்றாவது உயர்வு, எல்லாரும் தன் சகோதரர்கள் அத்தனை பேரும் வாய் அடைத்து போகிற அளவிற்கு ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்தார். ஈசாக்குக்கும் இப்படியே தான். ஈசாக்கு ஆண்டவர் எதிரிகளுக்கு முன்பாக ஆசீர்வதிப்பாரு. அவன் கேட்பான், என்னத்துக்கு என்னிடத்துல வந்தீங்க, என்னை பகைச்சு அனுப்பினீங்களா, இப்ப என்னத்துக்கு என்னிடத்துல வந்தீங்க? எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போனாங்க. வாயடைச்சு போனா ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா. அந்த ஆசீர்வாதம் எத்தனை பேர் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இன்றைக்கு இந்த 10வது நாள் ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார். ஆண்டவர் ஹல்லேலூயா, யோசேப்பினுடைய தலையின் மேல் வைத்த 10வது ஆசீர்வாதம், எதிரிகளுக்கு முன்பாய், தன்னை வெறுத்தவர்களுக்கு முன்பாய், தன்னை ஒதுக்கினவங்களுக்கு முன்னாய், தன்னை அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்னாய், தன்னை பேசினவர்களுக்கு முன்பாய் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்க போகுது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஆண்டவர் உயர்த்துவார்னா, நம்பர் 1, முதலாவது ஆண்டவர் எதிரிகள், உங்களை வெறுத்தவங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்களை உயர்த்துவார். நம்பர் 2, அவங்க உங்களை நம்பவே முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நம்பர் 3, வாயடைச்சு போகிற அளவிற்கு ஆண்டவர் எதிரிக்கு முன்னாடி உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்புறவங்க முழங்கால் படியிட்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அப்பாவை பார்த்து, ஆண்டவரே இந்த 10வது ஆசீர்வாதம் என் தலையின் மேலும் என் குடும்பத்தினுடைய ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் வந்து அமரட்டும் என்று சொல்லி சத்தமாய் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. கன்மலையாம் கிறிஸ்து அவர் கைவிட மாட்டார். நம்மை உலகம் வெறுத்து பேசலாம், காரணமே இன்றி நகைக்கலாம், ஆனா ஒன்னு அழைச்சவர் அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். கைகளை உயர்த்தி சத்தமாய் எல்லாரும் ஜெபிப்பலாம். ஆண்டவரே அந்த யோசேப்பினுடைய தலையின் மேல இருந்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கேளுங்க. சத்துருக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, உன் தலைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீருங்களே, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. ஓ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. கன்மலையா, கன்மலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். ஓ உலகம் வெறுத்து பேசலாம்,
உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை அழைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார், அவர் உள்ளம் கையில் ஏந்துவார். ஓ உன்ன உள்ளம் கையில் ஏந்துவார். ஓ கலங்காதே மகனே, கலங்காதே. ஓ கலங்காதே மகனே, ஓ கலங்காதே. கன்மலையாம் கிறிஸ்து, கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார். கை பிரதர் சிஸ்டர் அம்மா ஐயா உங்களை கைவிட மாட்டார். அழைச்சவர் கைவிடவே மாட்டார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே. ஓ தீமை உன்னை ஆளுகாது, துன்பம் ஊரை வீடம் நெருங்காது. தீமை ஆளுகாது, துன்பம் ஊரை வீடம் நெருங்காது. செல்லோ இடமெல்லாம் தூதர்கள் தாங்கிடுவார், தூதர்கள் தாங்கிடுவார். உங்கள தூதர்கள் இது நடக்கும், இது நடக்கும். காலங்காதே மகனே, ரதரரதோ சேகரமோ சந்தலரம் ரௌதோலரகதரலதிரிகிதரசு காலங்காதே மகனே. ஆண்டவரே சொல்லுவோம், கன்மலையாம் கிறிஸ்து, கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே. உங்கள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். தகப்பனே, இதோ ஜெபத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க கைய மேல உயர்த்தி சத்தமா யோசேப்புனுடைய அந்த 10வது ஆசீர்வாதம் எங்க தலை மேல இருக்கட்டும் நீங்க சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுங்க. எல்லாரும் ஜெபிச்சுட்டே இருங்க. ஓ கைவிடவே மாட்டா அப்பா, இறங்கும் ஆண்டவர். எதிரிக்கு முன்னாடி, பொறாமப்பட்டவங்களுக்கு முன்னாடி,
எங்களை அவதூற பேசினவங்களுக்கு முன்னாடி யோசேப்புக்கு கொடுத்த அந்த 3 ஆசீர்வாதம், ஓ எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நாளாய் அமையட்டும். இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப உங்களுடைய இருதயத்தை தொட்டுட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. நாளைக்கு திரும்ப நாங்கள் சந்திக்கும் போது ஆண்டவரே மிகப்பெரிய ஆறுதலோட வெற்றியோட சந்திக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய திருச்சபை இடத்திற்காய் திரும்பவும் உங்க பாதத்துல வரோம் டாடி. நீங்க எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம்ப்பா. எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும்னு சொன்னீங்களே ராஜா. ஒரு மனுஷனை எழுப்புனா போதும்ப்பா. நீங்க என் பிள்ளைங்க நிறைய பேரு செயலான ஆர்வமா இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய கரத்தை நீங்க ஆசீர்வச்சா போதும்ப்பா, ஆசீர்வச்சா போதும்ப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.